மும்மத சிந்தனை நேரம் தமிழுக்கு இணைந்திருந்தால் நன்றியை கூறியபடி ஏதாச்சும் மீண்டுமாக அந்த பெயர்களை ஒரு முறை தந்துவிட்டு நாங்கள் வாழ்த்து நேரத்துக்குள் வணிக அது ஒரு வீடியோ பதிவாகவே ஒரு நிமிடத்தில் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பிவிட்டு எங்களுடைய பக்கத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். பன்னிசையில் இணைத்துக் கொள்றேன் வணிகா, நீங்க அதுக்கு ஒளிபரப்பினீங்கன்னா சரியா இருக்கு. பன்னிசையில் நான் பிளேலிஸ்டில் போட்டு விடுகிறேன், ஒரு முறை அதை இணைத்துக் கொள்ளுங்கள். இனிய காலை உற்சாகமாக சரி, இப்போ போட்டு விடவா? பன்னிசை பக்கத்துக்கு போனீங்கன்னா நன்றி ஒரு முறை நினைக்கின்றேன். பன்னிசை நேரம் பன்னிசை நேரத்தில் வருகிறேன் மணிக்கா. பன்னிசை இதில் வணிக வருகிறேன். எங்களுடைய பக்கத்துக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுனாங்களா? இல்லை பன்னிசை இல்லை, பன்னிசை இல்லையா? ஒரு நிமிடம். ஆமாம் பன்னிசை இல்லை, போனாலுமே பன்னிசா இருக்கு. எங்கள்ட இதில் போனால் இப்போ எங்கள்ட உறவுகள் பக்கத்தில் போய் எடுக்க முடியுமா வணிகா? என்னதான் எடுக்க முடியும்? லிங்க் உண்டு, யூடியூப் லிங்க் உண்டு. இல்லை, நீங்கள் இதில் போட்டால் தான் நான் போட முடியும். அல்ல யூடியூப்ல போட்டுட்டீங்களா? யூடியூப்ல போட்டிருக்கேன். உங்களோட அதுக்குள்ள ப்ளே பண்ணா சவுண்ட் தான் வரும். இதுக்குள்ள இது வர வீடியோ வராது தானே? இப்போ நான் இந்த ஃபோனில் போட்டேன்னால் இல்லை, எங்களுடைய யூடியூப் பக்கத்தை திறந்தீங்கன்னா, யூடியூப்ல வாட்ஸ்அப் பக்கத்தை திறந்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இணைச்சிருப்பேன். இல்லை சரி தர்ஜினி, ஆனால் சவுண்ட் தான் வரும், வீடியோ வராது. நீங்கள் வீடியோ போட்டுக்கிறீங்களா? வீடியோவா தான் நினைச்சேன். இப்போ நான் ஃபோன்ல போட்டா நீங்களே சொல்லுங்க, சவுண்ட் வருமா வீடியோ வருமா? வணக்கம் வாணியக்கா. தர்ஷினி, நீங்க டைலண்ட் பண்ணுங்க, நீங்க ஷேர் பண்ணலாம்ல? இல்ல அது இல்ல, நீங்க ஷேர் பண்ணலாம், நீங்க வீடியோ போடலாம். சரி, ஆமா ஆமா, அது வந்து ஷேர் போடலாம். போறங்க வா, நீங்க நீங்க எதுல போட்டுக்கிறீங்க? பன்னிசைல போட்டுக்கிறீங்களா? பன்னிசைல இல்ல வணிக, எங்க உறவுகள் பக்கத்துல ஷேர் பண்ணி இல்லை, அதுக்குள்ள போட்டா சாந்தினிக்கா உறவுகள் பக்கத்துல இருந்து எங்க ஒரு எறும்பு வாசி பெரும்புகளை கொண்டு ப்ளே பண்ண முடியுமா? அதை என்னட்ட இல்ல இல்ல, இப்படியே வச்சு இதுல ப்ளே பண்ணலாம் நினைக்கிறேன். இல்ல அதுதான் சவுண்ட் தான் வரும், வீடியோ வர. அது ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். இல்ல வீடியோ வரும் மணிக்கா, பாருங்க நான் முயற்சி செய்து பாக்குறேன். இருக்கும் இல்ல வணிக ஒரு முறை இதுல போய் பாருங்க, பன்னிசை பாருங்க ஒருக்கா. பன்னிசை நான் வாரேன். சரி வந்திருக்கு. ஓகே, நன்றி. வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே, நன்றி. அப்ப வாணிகா செய்யுங்க நீங்க. நான் போடுறேன். நன்றி. கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். நன்றி. இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இன்று 10/6/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 வைகாசி 27ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் நாங்கள். இன்று லண்டன் டைம், லண்டன் தமிழ் வானொலி, LTR வெப் டிவி, பாமுகம் ஃபார் டிவி வளர்ச்சியின் 28வது புதிய ஆண்டின் முதல் நாள் இன்று 10/6/2025 புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாத பாமுகம் உலக உலாவர கரம் இணைப்போர்களாக இன்றைய நாளில் திவீன் தினா சுவிஸ், அபிராமி அபிநயா ராகவி சுவிஸ், மஞ்சு மகேஷ் அவர்கள், நகுல் ராகவி மோகன் UK இவர்களுடன் நேற்றைய தினம் வரை கரம் இணைத்து பாமுகம் உலக உலாவர கரம் இணைத்தவர்களாக 1ஆம் திகதி தவமலர் கல்விராஜன் அவர்கள், வாகீசன் ஜதீசன் அவர்கள், 2ஆம் திகதி துவாரகீஸ் வேதிகா விதுசா இவர்களுடன் கவிக்கோ பரமவிஸ்வலிங்கம் அவர்கள், 3ஆம் திகதி சங்கவி சாகித்யா சாம்பவி இவர்களுடன் கல்யாணி, 4ஆம் திகதி ரவீனா அஜய் சந்தோஷ்
இவர்களுடன் கவிப்பிரியர். 5ஆம் திகதி அருண், அபிஷன், அனுஷன் இவர்களுடன் ஆதவன். 6ஆம் திகதி பிருண்டாஜியம், ஜெனிஃபர், சோஃபியா அவர்கள் இணைந்திருந்தார்கள். 8ஆம் திகதி ஜியா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள் இவர்களுடன் இந்திரா மகாலிங்கம் அவர்கள் கரமிணைத்திருந்தார்கள். 9ஆம் தேதி ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா சுவிஸிலிருந்து, அபிராமி சுவிஸிலிருந்து, விஷ்ணு பவித்ரா சுவிஸிலிருந்து கரமிணைத்திருந்தார்கள். தொடரும் கரம் இணைப்பவர்களுக்கும் மிக அன்போடு அவர்களையும் வரவேற்று இணைத்து கரம் கொடுத்த உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இதனை பகிர்ந்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வரிகளாக முதலில் பாமுகத்திற்கான பிறந்த தினத்திற்கான வாழ்த்து ஒன்றினையும் இங்கே பார்க்கலாம். லண்டன் தமிழ் வானொலியாய் முகிழ்ந்து பாமுக தொலைக்காட்சியாய் பயணிக்கும் ஊடகத்தின் வெற்றி பெருமிதம் 28 ஆண்டுகளின் வரலாற்று சரிதம் என்று தனது அகவை உயர்வில் ஆற்றல் விதைப்பில் முனைப்பின் வேற்றமே முன்னேற்றமாய் அயராத தொடரும் அர்ப்பணிப்பின் சேவை ஊடகத்தின் வெற்றி வாகைக்கு வாழ்த்துக்கள் பல்கோடி என்று இணைத்து சிறப்பித்த வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மென்மேலும் பாமுகத்தின் வளர்ச்சியின் படிகளில் பலர் நாம் முன்னேறி வந்த பாதைகளின் நினைவுகளை நிறுத்தி எல்லோருமாக இணைந்து பாமுகத்தின் பிறந்த தினத்திற்காய் வாழ்த்துவோம் என்று கூறி எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வந்து ஒருமுறை வாழ்த்துக்களுடன் இணைத்திருப்போம். எல்லோருக்கும் நன்றி. இன்றைய பொழுது நல்ல நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நான் தர்ஜினி சண்முகநாதன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. அதத்துடன் சார் அவர்கள் குடும்பத்திலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்ன வரலாம். நன்றி தர்ஜினி, மிக்க நன்றி, மிக சிறப்பு. தர்ஜினி சொல்லுங்க. நன்றி வணிகா. நான் இதைத்தான் ஒரு பதிவில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று உடனடியாக செய்து சிறப்பு ஒரு பதிவாக அமைந்திருந்தது. மிக்க மிக்க நன்றி. நன்றி. உங்களுடைய ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் மிகவும் நன்றி தர்ஜினி அவர்களே. மிகவும் சிறப்பாக சொல்லி இருந்தீங்க. அவ்வளவு பிடிக்கும் நேவிசண்டி. எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். முதல் வாழ்த்துக்களோட தமிழ் ரெண்டி வாழ்த்துக்கள்றேன். உற்சாகமான வணக்கம். ஒரு ஒற்றையும் இல்ல, ஒரு ஒண்ணும் இல்ல என்னட்ட. ஆனா அவ்வளவு பிடிக்கும் பாமுகம். இன்றைக்கு 28 ஆண்டுகள் என்றது, நானும் இங்க வந்து 28 ஆண்டுகள் நிறைவு பெறப்போகுது. ஆனா பாமுகத்தோட தான் வந்த காலத்துல இருந்து நான் இணைஞ்சிருக்கிறேன், 2 பேரையும் இணைந்திருக்கிறேன் என்றது அது உண்மை. அந்த பெரிய ஒரு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். இன்றைய நாள்ல பாமுகத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுறதுல அத்தனை வளர்ச்சி படிகள் நாங்கள் கண்டாங்கள். எல்லோருக்குமே தெரியும், எல்லோரும் பலர் இதுல எழுதி வளர்ந்து அறிவிப்பாளர்களாக எவ்வளவோ விடயங்கள்ல உயர்ந்து வளர்ந்து இருக்கிறார்கள். உங்களுடைய வரிகள்ல ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எல்லோரும் இணைத்து கொண்டு வரும்போது அது அவ்வளவு ஆளுமையான வரிகளா இருக்கிறது. அடிமனதுல உள்ளதும் அவர்களுடைய நினைப்பில எண்ணங்கள்ல ஊறியதும் தான் அந்த வரிகளா பெறும் என்றதும் எனக்கு தெரியும். சொல்றீங்க நிச்சயமாக அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வரிகா. இது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதுல வரிகா கலையகம் நாங்க வந்ததெல்லாம் ஒரு நான் நினைக்கிறேன் திடீனுக்கு 5 வயதுலாம் வந்திருந்தான். ஆனா கூட நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒழிச்சிருக்கிற மாதிரி தான் முதல்ல ஒரு சத்தமே இல்லாம அமைதியா நிறைய கேட்டேனா. ஆனா இந்த வரைக்கும் அதுல ஒரே ஒரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, இந்த வரையும் எத்தனையோ உறவுகள் நாங்கள் நிறைய ஒரு கொஞ்சம் பேர் தான் சொல்ல முடியும். எங்களுக்கு உலகளவுல பெரிய நிறைவா இருக்கிறது, போதுமா இருக்கிறது. அவ்வளவு உறவுகளோடையும் நாங்க கூடி வாழ்ந்து மகிழ்கிறது தான் இந்த பாமுகம். பாமுகத்துல நிறைய கற்றிருக்கிறோம். மிக்க நன்றி கூறி இந்நேரத்துல மீண்டுமாய் பாமுகத்திற்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் கூறி என்றுமே எங்களுடைய மோகன்டா, நடவண்டா, மணியக்கா, மிக்க நன்றி வணிகா. ராகவி, உங்கள் எல்லாரையும் நினைத்தார்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் வணிகா. நன்றி. அதே தான் நாங்கள் ஜெர்மனி போயிட்டு வந்ததுன்னு சொன்னதும் பல பேர் கேட்டார். ஒரு 8-10 பேர் அங்கே சொந்தக்காரர் விட்டு பொண்ணுங்களோ சொந்தக்காரர் இருக்கிறாரு தானே அப்படியாண்டு. நான் சொந்தக்காரர் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. உண்மையில் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். மச்சாள், அக்கா, தங்கச்சி எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவர்கள் இந்த பக்கமும் இல்லை. அப்போ நான் தானே சொந்தக்காரர்ன்றதை விட எங்கள் சகோதரிகள் உறவுகள்கிட்ட போயிட்டு வந்தோம்னா அப்படி யாருன்னு கேட்டாங்க.
அப்போ நான் சொன்னேன் இப்படித்தான் பாமுக சொந்தங்க உறவுகள் தான் அவர்கள் எல்லோருமே உண்மையில் சொந்தங்கிட்ட போனாலும் இப்படி இருக்கும் என தெரியாது. அவர்கள் தாங்க பிஸி அப்படி இப்படின்னு சொல்கிறவர்கள் தானே. ஆனால் எல்லா பக்கத்துலேயும் எல்லோருமே வேலை செய்பவர்கள், எல்லோரும் பிஸியாகத்தான் இருந்தார்கள். பரபரப்பாக இருந்த பொழுதிலும் எங்களை மிக மிக சிறப்பாக கவனித்து சாந்தினி அவர்கள் உண்மையில் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்ளணும். ஜெயதர்சனா அவர் வேலைக்கு போகிறதுக்கு முதலே எங்கே போகணுமோ சொல்லுங்கன்னு சொல்லி ஏற்றி இறக்கி செய்வார். இப்படி பலராக எல்லோருமே ஒத்துழைப்பு தந்திருந்தார். கவிக்கோண்ணாவின் துடிப்பு உண்மையில் கண்கலங்க வைத்தது. அவருக்கு அந்த கொஞ்சம் கார் ஒரு பிரச்சனைகள் இருந்தது. இல்லாட்டி காலங்காத்தாலே வந்து இருப்பார் அதில் சரியா. உண்மையில் பயங்கரமாக அந்த ஒரு என்ன சொல்கிறது அதீத அன்போடு தான் இருந்து எல்லோரும் தான். கவிக்கோண்ணா நிலைமை அவர் அந்த துடிப்பு தெரிந்தது. எப்பொழுதுமே ஓடோடி வந்துடுவார் வசந்தா காட்ட. அப்போ அவரையும் வர சொன்னேன். கவிக்கோண்ணா வந்து உங்கள் குரலில் ஒரு பாடலை தாங்கோ. கவிக்கோண்ணா தெரியும் மாதிரி அண்டைக்கு என்னாண்டு. சரி, ஆகவே கவிக்கோண்ணாவின் கேட்டபடி எல்லோருமாகவே அது நேரம் உண்மையாக தான் சொல்லியிருந்தேன். சொந்த பந்தம் இருக்கிற தெரியாது, ஆனால் எங்கட பாமுக சொந்த உறவுகளிடம் போனோம், சந்தோஷமாக மகனுக்கு அழைத்து கழித்தோம்னு சொல்லியிருந்தோம். ஆண்டு சொன்னாங்க அப்படியாண்டு ஒரு பெரிய ஒரு மேலே பார்த்துட்டு அப்படியும் இருக்கிறார்களோன்ற மாதிரி. அது நேரம் பொன் மாலை பொழுது கூட பலர் எல்லோருமே வேலை சும்மா இருப்பதில்லை தானே, ஒரு வேலை மட்டுமில்லை பல பக்கத்திலும் வேலைகள். அதை அப்படி இருந்தும் ஒரு உறவு சாந்தினி அவர்கள் அன்றைய பொழுது ஓடோடி வருகின்றார். அன்று மன்னிக்க வேண்டாம், சனிக்கிழமை ஓடோடி வந்து ஞாயிறு திரும்புகின்றார். உண்மையில் அவர் பல பக்கத்திலும் அவர் ஒரு பிஸியான பெண்மணி. கடை மட்டுமல்ல, ஏனைய பள்ளிக்கூட விஷயங்கள் மற்ற ஏனைய விஷயங்கள் இதே போல தான் தர்ஜினி அவர்கள் வருகின்றார்கள். வசந்தா கருமுருது வருவார். இப்படியா பல உறவுகளோடு ஓடி வருகின்றார்கள். எல்லோரையுமே அன்போடு வரவழைக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். எந்த தயக்கமும் வேண்டாம், வரலாம். எல்லா அன்பான உறவுகள் நீங்கள் எல்லோருமே எடுத்து சென்றது. இந்த விட ஒருவரால் மட்டும் முடியாது. உண்மையில் எந்த விஷயத்தையும் ஒரு கை தட்டினால் வராது. பல பேரும் எழுத்தது தான் இந்த பாமுகம், இந்த லண்டன் தமிழ் ரேடியோ ஆரம்பித்தது. எல்லோருக்குமே எங்களது நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம். எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு தந்த எங்கள் செல்லக்குட்டி ராகவிக்கும் மிக்க நன்றி. அவர் வயிற்றில் வந்த பொழுதுதான் இதை ஆரம்பித்திருந்தோம். ஆகவே இந்த இதுவும் அவர் வயதும் ஒன்று இன்னும் 3 ஆக போகின்றது அவருக்கும். ஆகவே அவருக்கு அறிவிட்ட நேரம் தான் இதை ஆரம்பித்தது. அவருக்கும் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தரும் அன்பு செல்லத்துக்கும் இந்த வேலை நன்றியை நான் கூறிக்கொள்கின்றேன். எல்லோருக்குமே நன்றியா. சரி, வாருங்கள். வணக்கம் மணி. எங்களுடைய லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகம் இன்று 28 ஆண்டுகள் மிக மகிழ்வாக எல்லோரையும் அரவணைத்து நீங்களும் நடாமோன் அவர்களுமாக அனைத்து உறவுகளையும் தந்து உண்மையாக எந்த ஒரு கவலையோ துன்பமோ எல்லாவற்றையும் அடைக்கக்கூடியதாக நிச்சயமாக இது வளர்ந்தது. மிகவும் பெரிய ஒரு ஆனந்தம் எங்களுக்கும். இன்றைய பிறந்த நாளில் வாழ்த்து கூறி உங்களையும் அதிபர் இங்கே வரும்போது நாங்கள் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி வாணி. அதையும் கூறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மைதான், மிக சிறப்பு, மிக்க நன்றி. நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாப்பா ஆண்டி விட்ட போகிறத பாப்பா உடம்புகளும் அப்படி இப்படி என்று சொல்லியிருந்தா தமிழக்கா. ஆனால் வந்து அந்த 4-5 நாள் சுற்றுப்பயணமாக இருக்குமா, எந்த விதமான குழப்படியும் பண்ணாமல் நோய் நொடியும் சொல்லாமல் மிக உற்சாகத்தோடு எங்களுக்கு பின்னாடியே தெரிந்திருந்தார் தமிழக்கா. சிறப்பு சிறப்பு, நிறைஞ்ச சந்தோஷம் உண்மையாக மறக்க முடியாது. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அணி. வணக்கம்மா. ஆமா, நானும் பாமுகத்தை லண்டன் தமிழ் வாழ்த்துகின்றேன். மழலையாய் தவழ்ந்து அடிமேல் அடியெடுத்து மெல்ல மெல்ல நடைபழகி இன்று 28 ஆண்டுகள் தொட்டு நிற்கும் லண்டன் தமிழ் வானொலியே வாழ்க வாழ்க. மழலையாய் தவழ்ந்து அடிமேல் அடியெடுத்து மெல்ல மெல்ல நடைபழகி இன்று 28 ஆண்டுகள் தொட்டு நிற்கும் லண்டன் தமிழ் வானொலியே வாழ்க வாழ்க. 8 திக்கும் உலக பரப்பினிலே 8 திக்கும் சுரக்கின்றாய். உலக பரப்பினிலே 8 திக்கும் சிறக்கின்றாய். ஒளிந்தில்லாமல் ஒளி வீசி வாழ்கின்றாய். ஒளிந்தில்லாமல் ஒளி வீசி வாழ்கின்றாய். இன்னும் பல ஆண்டுகள் நீ பண்பாக வாழ்ந்திடணும். இன்னும் பல ஆண்டுகள் நீ நலமோடு வாழ்ந்திடணும். கவலைகளை மறந்து களிப்புடன் வாழ்கின்றோம். கவலைகளை மறந்து களிப்புடன் வாழ்கின்றோம்.
துன்பங்களை மறந்து வாய்விட்டு சிரிக்கின்றோம். துன்பங்களை மறந்து வாய்விட்டு சிரிக்கின்றோம். சுற்றங்கள் சூழ்ந்தது போல் இன்பமாய் ஓர் உணர்வு. சுற்றங்கள் சூழ்ந்தது போல் இன்பமாய் ஓர் உணர்வு. திறமைகளை வளர்க்கின்றோம். உன்னால் அன்றி எம்மால் முடியுமா? திறமைகளை வளர்க்கின்றோம். உன்னால் அன்றி எம்மால் முடியுமா? வியக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். வியக்கின்றோம், உன்னை வாழ்த்துகின்றோம். நீ என்றும் வாழ வாழ எங்களுடன் என்றும் இணைந்திருக்க, நாங்களும் உங்களுடன் இணைந்திருக்க என்றும் இறைவனை துணை வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ஜெயமலர் ஜெயம். பாருங்களா, நாங்களும் இந்த வானொலியோடு தொடங்கின காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து இருக்கிறோம். நாங்களும் எங்களோட குடும்ப வாழ்த்து கவி ஒன்றை நானும் தருகிறேன். ஓ பாருங்க, நன்றி. அப்படியே அப்படியே சட்டு காத்துருங்க. நான் ஆரம்பத்தில் இருந்த பதிவை கொஞ்சம் எடுத்திருக்க வேணும்.